இது காதல் வசந்தம் எபிசோட் 4. போன எபிசோடில் பார்த்திங்கன்னா பழிக்கு பழி வாங்கிறது இல்லை, அது வந்து பிரபஞ்சத்தோட ஜஸ்டிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஜஸ்டிஸ் கார்டில் தான் முடித்தோம். அது வந்து பிரபஞ்சத்தோட நீதி. உங்களோட காதல் வாழ்க்கையில் நடந்த அக்கிரமங்களுக்கு என்ன நீதி கொடுக்க போகிறாங்க, இந்த நபர் சுபக்கம் அந்த 10 ஆஃப் வான்ஸ் என்ன, உங்களை தேடி வர ஒரு பக்கம் அந்த பர்சன் வந்து 10 ஆஃப் வான்ஸ் எனர்ஜியில் இருக்காங்க, ஆனால் பிரபஞ்சம் உங்கள் எனர்ஜியில் 10 ஆஃப் பென்டிகல்ஸும் வச்சுருக்காங்க. உங்களை தேடி வர அந்த அதிர்ஷ்டம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். எந்த நீதியை பிரபஞ்சம் நிலைநாட்ட துடிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நீங்கள் ரொம்ப பிளெஸ்ட், அதில் உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே தேவையில்லை. அப்போது அந்த அதிர்ஷ்டம், அந்த 10 ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா உங்களை நோக்கி தான் வருது. பிரபஞ்சம் அதுதான் உங்களுக்கு கொடுக்க போகிற நீதி. நீங்கள் கோத்ரூ பண்ண அந்த வலி வேதனை, உங்களை ஏமாற்ற நினச்சவங்களுக்கு பிரபஞ்சம் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் பண்ணதுக்கு எல்லாமே பிராயச்சித்தம் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கம் டு த எட்ஜ், கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்போது ரொம்ப சீக்கிரமாக இது நடக்க போகுது. கம் டு த ஏஜ் எல்லாமே வந்து வரம்பு மீறி அந்த தத்தளிச்சிட்ருக்கு. தண்ணி வந்து ஒரு அணையில் பார்த்திங்க அப்படின்னா நிறைஞ்சு வழிய போகுது. ஸோ அணையை திறந்தே ஆகணும். பிரபஞ்சம் இப்போ அந்த நிலைமையில தான் இருக்காங்க. ஏன்னா உங்களை சுற்றி நிறைய அக்கிரமங்கள் நடந்து அந்த அக்கிரமத்தோட பாவம் வந்து அளவை மீறி போயிடுச்சு. இனிமேல் பிரபஞ்சம் அணையை திறந்து தான் ஆகணும். ஏன்னா இதுக்கு மேலே அணையை மூடி வச்சுருந்தா இந்த பிரபஞ்சத்தோட நீதி கெட்டு போயிடும். அதுக்கு பிரபஞ்சம் தயாராக இல்லை. ஏன் அப்படின்றா, ஏன் உங்கள் மேலே இவ்வளோ ஸ்பெஷல் ஒரு லவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் கோ-கிரியேட்டிங். நீங்கள் பிரபஞ்சம் சொன்னதை தான் கேட்டிருக்கீங்க, பிரபஞ்சம் காட்டுற வழியில் மட்டும்தான் நடந்திருக்கீங்க. நீங்கள் எங்கேயுமே வழி தப்பி போகவே இல்லை. ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய சப்போர்ட் உங்களுக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து. நம்ம ஆஸ் யூஷுவலாக பார்க்குற மாதிரி யார் எனர்ஜியில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பட் நீங்கள் வந்து பிரபஞ்சத்தோட செல்ல குழந்தை, யூ நீட் டு ட்ரஸ்ட். அவ்வளோதான் நீங்கள் அங்கே பண்ண வேண்டியது. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, நீ என்னோடய குழந்தை, நீ என்னை நம்பினா போதும். யாரோ ஒருத்தங்க தனிமையை உணர போகிறாங்க. மேபி நீங்கள் வந்து கடந்து வர போகிறீங்க சில விஷயங்களை, அதை தான் பிரபஞ்சம் சொல்ல விரும்புகிறாங்க. ஸோ இப்போ யார் எனர்ஜியில் என்ன இருக்குது, ஜஸ்டிஸ் கார்டு வந்து யாருக்கு ஃபேவராக முடிய போகிறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தா அந்த எனர்ஜிஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த தருணத்தில் நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள், டீப் ப்ரீத் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள், ஐ மேனிஃபெஸ்ட் ஜஸ்டிஸ். ஏன்னா நீங்கள் தான் வந்து கோத்ரூ பண்ணியிருக்கீங்க சஃபரிங். ஸோ பிரபஞ்சத்தோட விஷயங்களில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலாக நான் மாற்றி வச்சுருக்கேன், வேணும்னே தான் பண்ணியிருக்கேன். எனர்ஜி வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மாஸ்குலின் எனர்ஜியில் டெவில் எனர்ஜி. ஸோ யார் உங்களை ஏமாத்துனாங்களோ, இல்லை யார் வந்து அந்த 10 ஆஃப் வான்ஸ் எனர்ஜியில் இருக்காங்களோ அதுக்கு காரணம் டெவில். இது வந்து அட்டாச்மெண்ட்டாக இருக்கலாம், ஏன்னா வந்து ஒரு டெவிலிஷ் எனர்ஜியாக இருக்கலாம், ஒரு காமிக் எனர்ஜியாக கூட இருக்கலாம். இந்த பர்சன் வந்து ஒரு பிளேயர் பாஸில், ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு புது ஆரம்பம் உங்களோட வேணும், துடிச்சிட்ருக்காங்க. அதை தடுக்கிறது யார்? காமிக் எனர்ஜி. மேபி ஃப்ளிங் எக்ஸ் யாரோ ஒருத்தங்க அவங்கள தடுக்கிறாங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு துரோகம் நடந்திருக்கு. 5 ஆஃப் சோர்ஸ், அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த பர்சனுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? இந்த காதலை வந்து இந்த பர்சன் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. மேபி இந்த பர்சன் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க, உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டால் அவங்களோட ஈகோ போயிடும். ஏன்னா காமிக் வந்து நான் தான் பெரிய ஆள், இந்த காதல் உன்னோடது இல்லைன்னு உங்களுக்கு பொய் சொல்லி ஒரு பொய்யை உங்களுக்கு நம்ப வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த பர்சன் உங்களை தான் நேசிக்கிறாங்க. 8 ஆஃப் பென்டிகல்ஸ், நீங்கள் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருக்கீங்க, உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எப்படி வரதுன்னு தெரியல. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அவங்களுக்கு ஐடியா. ஸோ இப்போ இந்த பர்சன் வந்து ஒரு தெளிவுக்கு வந்துட்டாங்க. நான் வந்து இனிமேல் வந்து ஓடுற ஐடியாவில் வரல, உன்னோட நிலச்சிருக்க ஐடியாவில் வரேன். மேபி பாஸ்டில் இந்த பர்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் வராங்களோ அவ்வளோ சீக்கிரம் ஓடுறது. இட்ஸ் லைக் பேக் அண்ட் ஃபோர்த் எனர்ஜி, ட்ராமா போடுறது, ஃப்ளிங்ஸ் வச்சுட்டு சுற்றுறது. இனிமேல் மேபி பிரபஞ்சம் வந்து அவங்க வாழை விட்டு நறுக்கிருக்கலாம். அதனால தான் நம்ம ஜஸ்டிஸ் கார்டு பார்க்குறோம். உங்ககிட்ட பேசி துடிச்சிட்ருக்காங்க இந்த பர்சன். ஏன்னா நீங்கள் வாக்கவே பண்ணிட்டீங்க, உங்ககிட்ட தான் வர துடிக்கிறாங்க. காமிக் எனர்ஜியை விட்டுட்டீங்க பாருங்கள், இந்த டெவில் எனர்ஜியை விட்டுட்டு உங்ககிட்ட வரதான் அவங்க துடிச்சிட்ருக்காங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன ஏதோ ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் உண்மையாக இருக்குது. நீங்கள் தான் ஹை ப்ரீஸ்டஸ், ஜஸ்டிஸ். இது ஜட்ஜ்மெண்ட் கார்டு. உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு அவங்களுக்கு நிறைய தண்டனைகள் கிடச்சிருச்சு அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. புது ஆரம்பம், உங்களோட சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறாங்க. மேபி நீங்கள் சேம் ஒர்க் பிளேஸாக இருந்தால், இல்லைனா ஒரே ப்ரொஃபஷனில் இருந்தீங்கன்னா உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண நினைக்கிறாங்க. நீங்கள் தான் உங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். இங்கே பார்த்திங்க அப்படின்னா அது நிறைவேற விடாமல் தான் நிறைய பேர் தடுத்துட்ருக்காங்க. அவங்களோட மூமெண்ட்டை நிறைய பேர் தடுக்கிறாங்க. பட் இது நடக்குமா அப்படின்னா நடக்கவே நடக்காது. இங்கே பாருங்கள் வெற்றி, அண்ட் இங்கே இருக்கிறது குயின் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி. ஸோ இந்த பர்சன் எனர்ஜியில் எதுவுமே இல்லை, என்னவும் இல்லை, ஜஸ்டிஸும் இல்லை, 10 ஆஃப் வான்ஸும் இல்லை. ஸோ இந்த பர்சன் வந்து இப்போது என்ன எனர்ஜியில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் ட்விஸ்ட் அடித்தது கிங் ஆஃப் கப்ஸ். ஓ மை காட்,
இந்த பர்சன் வந்து உங்கள் மேலே வச்சுருக்க காதல் அதீத காதல். இங்கே பாருங்கள், இது டிவைன் லவ். 10 ஆஃப் 10 ஆஃப் கப்ஸ், லவ்வர்ஸ் கடை. இந்த பர்சன் உங்கள் மேலே வச்சுருக்கிற காதல் அதீத காதல். நீங்கள் தான் எங்கள் ஸ்டார் எனர்ஜி. உங்கள் எனர்ஜியில் தான் இருக்குது கிங் ஆஃப் கப்ஸ். ஸோ இந்த பர்சன் ஆப்வியஸாக 10 ஆஃப் வான்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்க. உங்கள் எனர்ஜியில் தான் 10 ஆஃப் வான்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? வாக்கவே பண்ணிட்டீங்க. இந்த பர்சன் ட்ராமா போட்டோனையும், ஓ நீ காமிக் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஆடிட்டுருக்கியா, தட்ஸ் ஓகே பை அப்படின்னு கிளம்பிட்டீங்க. இந்த பர்சன் இப்போது உங்களை இழந்து தவிச்சிட்ருக்காங்க. அவங்க வந்து விட்டால் போதும் ஓடிடுவாங்க. உங்ககிட்ட ஓடி வரதுக்கு தயாராக்காங்க. நீங்கள் தான் குயின் ஆஃப் கப்ஸ். இங்கே பாருங்கள், டிவைன் கவுண்டர் பார்ட் எனர்ஜி. நீங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்கள் பவுண்ட்ரிஸை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி தில்லா அலங்கடி வேலைலாம் இங்கே நடக்காது. இந்த மாதிரி 2 பேர்த்த ஜகிள் பண்ணுறது, இங்கே ஒன்று அங்கே ஒன்று ஆப்ஷன் வச்சுட்டு சுற்றுறதெல்லாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு பிளாக் பண்ணிட்டீங்க நீங்கள். அதுதான் இந்த புது ஆரம்பத்துக்கு வழிவகுக்குது. இந்த பர்சன் வந்து உங்களோட பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன், இல்லைனா வந்து டிவைன் கவுண்டர் பார்ட் எனர்ஜி. அவங்களால உங்களை விட்டுட்டு போக முடியாது. இட்ஸ் டிவைன் பிளான். சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் காத்துட்ருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நியர் ஃப்யூச்சரில். இந்த பர்சன் உங்களை ஸ்டாக் பண்ணுறாங்க டெஃபினட்டாக. மேபி ஒரு சிலருக்கு ஃபாதர் ஃபிகரை தாண்டி மேலே வர போகிறாங்க. இட்ஸ் லைக் கண்ட்ரோலர். என்னென்னா பார்த்தீங்க அப்படின்னா, மேலே அவங்க ஹையர் பொசிஷனில் இருக்கவங்க, மேபி ஒர்க் பிளேஸ்னால் அவங்க கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இல்லை அந்த ஃபாதர் ஃபிகர் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த பர்சன் அதை தாண்டி வர போகிறாங்க. இட்ஸ் லைக் பேஜ் ஆஃப் வான்ஸ். ஒரு குழந்தைத்தனம், ஏன்னா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எதை பற்றியும் பெருசாக யோசிக்காமல் முடிவெடுக்க போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பேலன்ஸை வந்து அவங்க மேபி நீங்கள் காதில் சொல்லிட்டீங்க, அவங்க காதில் சொல்லலை அப்படின்னு அந்த பேலன்ஸை கொண்டு வரதுக்கு அவங்க முயற்சி பண்ணும்போது யாரோ ஒருத்தவங்க தடுக்கிறாங்க. பட் அதை தடுக்கிறது அவங்க கேட்க போகிறாங்களா? நோ 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 நோ. அவங்க வேறு மாஸ்டர் பிளான் வச்சுருக்காங்க. ஸோ 10 ஆஃப் வான்ஸ் உங்கள் எனர்ஜியில் தான் இருக்குது. அப்போ ஜஸ்டிஸ் கண்டிப்பாக வந்து பிரபஞ்சத்தோட எனர்ஜியில் தான் இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்காங்க. இந்த பர்சன் உண்மையை சொல்ல போகிறாங்க. ஆனால் இப்போ இல்லை, இது வந்து பிரபஞ்சம் எப்போங்கிறது பிரபஞ்சம் தான் ஒழிச்சு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த பர்சன் உங்களை ஸ்டாக் பண்ணுறாங்க. காமிக் எனர்ஜியால் உங்களை வந்து ஏமாற்ற முடியாது. காமிக் வந்து உங்களை மாதிரி நடிச்சிட்ருக்காங்க. பட் நீங்கள் தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, என்னோடய குழந்தை தான், யாரும் காப்பி அடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. 3 ஆஃப் சோர்ஸ். உங்களுக்கு வழி இல்லை, பிரபஞ்சம் வந்து அந்த வழியை அவங்க கொடுக்க ட்ரை பண்ணாங்க, அது காமிக் பீப்புள். ஆனால் அதை வந்து பிரபஞ்சம் செக்யூர் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஃபேவராக நிறைய சீக்ரெட்ஸ் பிரபஞ்சம் ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஜஸ்டிஸ் கார்டு. இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு வச்சுட்ருக்க ஸ்டோரி. இது என்ன ஸ்டோரின்னு பார்க்கலாம். இந்த ஜஸ்டிஸ் என்ன, பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க, என்ன ஒழிச்சு வச்சுட்ருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் வந்து ரெஸ்ட்டில் இருக்காங்க. இப்போ வந்து எதுவுமே பண்ணலை, ஒரு பாஸ் தான் இங்கே போயிட்டுருக்கு. ஆனால் இந்த பர்சன் உங்களை பற்றி தான் டே ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களை பற்றி யோசிக்கும் போது அங்கே உலகம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த பர்சனுக்கு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் ஏதாவது சேலஞ்சஸ் இருந்ததுன்னா அவங்க வந்து அதை கடந்து வரப்போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா சீக்ரெட்ஸ் வெளியில் வரப்போகுது. இந்த பர்சனுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க, இல்லைனா வந்து பேரண்ட்ஸ் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் அவங்க கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டடாக இல்லை. அவங்க அந்த தடையை மீறி வர போகிறாங்க. ஏன்னா அவங்கள சுற்றி இருந்தவங்க அவங்களுக்கு பண்ண துரோகத்தை வந்து அவங்களால உணர முடியுது. இந்த துரோகத்துக்கு இன்னொரு தடவை பலிகடாவாக ஆக அவங்க தயாராக இல்லை. ஸோ இந்த பர்சன் இந்த ஜஸ்டிஸ் கார்டு எதை செக்யூர் பண்ணுது? நைட் ஆஃப் கப்ஸ். இந்த பர்சன் கொஞ்சம் தயங்கி தான் வருவாங்க. ஏன்னா முன்னாடி சொதப்பியிருக்காங்க, நிறையா ஃபிலிங்ஸோடு சுற்றிருக்காங்க. அதனால் இல்லைனா பாஸ்ட்டில் வந்து உங்களை சரியாக ட்ரீட் பண்ணியிருக்காமல் இருக்கலாம். எல்லாத்துக்கும் எல்லாமே நான் சொல்கிறது பொருந்தணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாயிண்ட் கூட பொருந்தலாம். ஸோ எல்லாத்தையும் உங்கள் மேலே வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த பர்சன் வந்து பாஸ்ட்டில் அவங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், அவங்கள சரியாக ட்ரீட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இப்போ வந்து உங்ககிட்ட வந்து காதில் சொல்கிறது கொஞ்சம் தயக்கம் இருக்கலாம். பட் காதில் நிச்சயமாக சொல்ல போகிறாங்க. கொஞ்சம் செக்யூர்டாக வர போகிறாங்க. கொஞ்சம் தயங்கி வருவாங்க. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? மேபி ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உங்ககிட்ட பேச வரலாம். காதலை பற்றி சுத்தமாக பேசாமல் இருக்கலாம். இல்லைனா வந்து ஓல்டு கொலீக்ஸ், இல்லைனா வந்து பாஸ்ட் ஒர்க் பிளேஸில் இருந்தீங்க அப்படின்னா அவங்க கேஷுவலாக ஒரு காஃபி டேட், இல்லைனா ஒரு காஃபி மீட்டுக்கு கூப்பிடலாம். இந்த மாதிரி ரொம்ப சட்டிலாக தான் ஆரம்பிப்பாங்க. இந்த செக்யூர் பண்ணிட்டு பிரபஞ்சம் என்ன பண்ண போகிறாங்க இந்த பக்கம் அப்படின்னா, இந்த டெவில் எனர்ஜி உங்களை யாரெல்லாம் தடுக்க முயற்சி பண்ணாங்க, இந்த ஃபேமிலி, ஃபாதர் ஃபிகர் யாருவாக இருந்தாலும் சரி, அவங்க ரிலேட்டடாக ஒரு சீக்ரெட் இருக்குது. அந்த சீக்ரெட்டை பிரபஞ்சம் வெளியில் கொண்டு வர போகிறாங்க. நீங்கள் இல்லாமல் இந்த மாஸ்குலின் எனர்ஜி ரொம்ப ரொம்ப அனாதை மாதிரி ஃபீல் பண்ணாங்க. நீங்கள் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. ஸோ இப்போ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாமே கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன் இந்த பிரபஞ்சம் என்ன நீதியை கொண்டு வர போகிறாங்கன்னு. நம்ம இப்போ அந்த நீதி தான் என்ன நீதின்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இல்லாத வாழ்க்கை அந்த பர்சனுக்கு எப்படி இருக்குது, அதாவது ஹீரோயின் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்குது அவங்களுக்கு? ரொம்ப ரொம்ப எல்லாரும் இருக்காங்க அவங்கள சுற்றி. பட் இந்த பர்சன் ரொம்ப ரொம்ப அனாதையாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ பிரபஞ்சம் என்ன நீதியை கொண்டு வர போகிறாங்கன்னு பார்க்கலாம். அந்த ஜஸ்டிஸ் நம்மளுக்கு ரொம்ப அவசியம் இல்லையா? ஏன்னா நீங்கள் இங்கே பிரபஞ்சத்தோட சிறகுகளுக்குள்ளே இருக்கீங்க. இட்ஸ் லைக் அவங்க உங்களை பேம்பர் பண்ணிகிட்ருக்காங்க. டெத், இதுதான் டெவிலுக்கு நடக்க போகுது.
இவ்வளோ நேரம் அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். உங்கள் உலகம் செக்யூர்ட், உங்கள் உலகம் பிளாக்டு. இந்த குரூப் ஆஃப் பீப்புளால் உங்கள் உலகத்தை நெருங்க முடியாது. உங்கள் உலகம் ரொம்ப செக்யூர்டு. இங்கே பாருங்கள், இந்த குரூப் ஆஃப் பீப்புள் உங்களை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. திரும்ப திரும்ப அட்டாக் பண்ண தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் அவங்களோட விஷயங்கள் வந்து நடக்குமா அப்படின்னா நடக்காது. அவங்களோட விஷயம் நடக்காது, அவங்க போடுற பிளானும் நடக்காது. அவங்களுக்கு ஒரு எண்டு கார்டு போட போகிறாங்க பிரபஞ்சம். அதுதான் வந்து அவங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட், உங்களுக்கு வரப்போகிற பிளெஸ்ஸிங். உங்களுக்கு கமிட்மெண்ட் நிச்சயமாக இருக்குது. இந்த காதல் கை கூடுதலில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு இல்லை. திரும்பவும் காமிக் எனர்ஜியை தாண்டி தான் அவங்க வந்து கமிட்மெண்ட் வரப்போகுது. அது ஃபாதர் ஃபிகர், ஹையர் அத்தாரிட்டி, ஃபேமிலி, நோ, எதுவுமே உங்கள் வழியில் நிற்க போகிறதில்ல. முடிவு நெருங்கி விட்டது. யாருக்கு இந்த காதலை முறிக்க யாரெல்லாம் பிளான் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு முடிவு நெருங்கிடுச்சு. இப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம், செக்யூர். நைட் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி, இதே எனர்ஜி தான் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா? நைட் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி தான் ஜஸ்டிஸில் வருது. ஸோ அதை தான் பிரபஞ்சம் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வராங்க. உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு கைடன்ஸ், கோ-கிரியேட். பிரபஞ்சம் வந்து சப்போஸ் ஹோல்ட் ஆன், பாஸ் அப்படின்னாங்கன்னா நீங்கள் கேட்கணும். அதுக்கு தான் நான் அடிக்கடி என்னோடய ரீடிங்லேயும் சொல்ல, நீங்கள் அதுக்கு பழகிடுவீங்க. நான் அப்படிங்கிற அந்த அகந்தையை நீங்கள் இழந்துடுவீங்க. இங்கே பாருங்கள், கர்மா. இந்த கர்மா வந்து நான் சொன்ன மாதிரி பாஸ்ட்டில் இந்த பர்சன் வந்து ஒரு ஃப்ளிங்ஸோட சுற்றுறது, இல்லைனா வந்து பிளேயர் எனர்ஜியில் இருந்தாங்கன்னா அதுக்கான கர்மாவை அவங்க அனுபவிச்சிட்டாங்க. இந்த ஃபெப்ரவரியிலேருந்தே உங்களுக்கு வந்து துன்பங்கள் விலக ஆரம்பிச்சிடுங்க. உங்கள் கனெக்ஷன் இப்போ பாசிட்டிவ் வேல தான் போயிட்டுருக்கு. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் தான் இருக்குது. ஒரு திருப்பு முனையை வந்து நீங்கள் ஆல்ரெடி சந்திச்சிட்டிங்க இந்த காதல் வாழ்க்கையில். பிரபஞ்சம் வந்து இந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாம் உங்கள்லேருந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த கருமேகங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையை சூழ்ந்து இருந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கருமேகங்கள் இங்கேயும் இருக்குது, இங்கே பாருங்கள். ஆனால் இந்த பக்கம் வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த காடு தான் நீங்கள் வந்து எட்ஜுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் இந்த பக்கம் குதிக்க போகிறதில்ல. ஏன்னா இந்த மேகங்கள் வந்து இந்த பக்கம் தான் விலகி போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் குதிக்கிறதுக்குள்ளே இந்த மேகங்கள் சுத்தமாக விலகிடும். அந்த குதிக்கிறது தான் நான் லீப் ஆஃப் ஃபேத். உங்கள் காதல் கல்யாணத்தில் முடியுது. ஏன்னா கமிட்மெண்ட் 2 தடவை வந்துருச்சு. இங்கே பாருங்கள், 2 கமிட்மெண்ட் இருக்குது. ஸோ 7 and 6 படிப்படியாக நடக்க போகிறது. 5, 6, 7 எல்லாமே இருக்குது. ஸோ உங்கள் காதல் வாழ்க்கை 4. வாவ். 4 2 தடவை. மேபி 444 உங்கள் காதல் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான நம்பர். ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஆர் அலைன்ட் அப்படின்னு நினச்சிக்கலாம் பிரபஞ்சத்தோட. ஸோ இந்த இந்த வாழ்க்கை சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் சந்தேகமே பட தேவையில்லை. யூஆர் செக்யூர்ட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 8 of Swords எனர்ஜி. இப்போதைக்கு வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு மாயை, ஒரு இல்லூஷன் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நினச்சது, நீங்கள் பயந்தது எதுவுமே உண்மையே இல்லை. அங்கே நடக்கிறதே கம்ப்ளீட்டாக வேறு. இங்கே பாருங்கள், காதலை சொல்ல போகிறாங்க நிச்சயமாக. 2 of Wands, உங்கள் ஃப்யூச்சர் பிளான் பண்ணுங்கள். 6 of Cups, இதுதான் ஓல்டு ரிலேஷன்ஷிப், காதல் எல்லாமே உங்கள் காதல் வாழ்க்கையில் வருது. ஸோ இப்போது நம்ம இந்த சூழ்நிலையில் நீங்கள் கோ-கிரியேட் பண்ணுறீங்க. இந்த காமிக் ரிலேஷன்ஷிப்லாம் முடிய போகுது. இந்த பர்சன் வந்து உங்களை நோக்கி வர போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடுக்கான லீட், இந்த கமிட்மெண்ட் எப்படி நடக்க போகுது, எப்படி நீங்கள் இந்த சேலஞ்சஸ்லாம் ஓவர் கம் பண்ண போகிறீங்க, எப்படி இந்த பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆக போகுது. ஒரு பிளாக்கேஜ் எனர்ஜி இருக்குது. என்ன பிளாக்கேஜ்? 5 of Wands. ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காமிக் பீப்புளை அவங்க பிளாக் பண்ண போகிறாங்க. எப்படி பிளாக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து அப்புறம் பார்க்கலாம். பட் அவங்க பிளாக் பண்ணப்படுவாங்க. 9 of Swords. ஓ வாவ். அவங்களுக்கு வலி நிறைந்த, வேதனை நிறைந்த எண்டு காத்துட்ருக்கு. ஸோ காமிக்கு எப்படி பிரபஞ்சம் பாடம் நடத்த போகிறாங்க, இந்த பர்சன் எப்படி இந்த 4 of Cups எனர்ஜிலேருந்து உங்களை நோக்கி வர போகிறாங்க. அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, ரொம்ப வேதனையில் இருக்காங்க. இதுதான் காமிக் எனர்ஜிக்கும் நடக்க போகுது. உங்களை பிளாக் பண்ண நினச்சவங்களுக்கு தண்டனை இருக்குது. அது வந்து பயங்கர தண்டனையாக இருக்கும். அதே சமயம் இந்த பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறனால அவங்களும் வந்து தூங்க முடியாமல், நிம்மதி இல்லாமல் தவிச்சிட்ருக்காங்க. இந்த எனர்ஜி வந்து எப்படி ஷிஃப்ட் ஆகி இந்த கமிட்மெண்ட்டுக்கு போக போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஜெய் சாரா.